இது வந்து அதிகமா வந்துட்டு நமக்கே வந்து தெரியும். சில ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது எது எது வந்து ரொம்ப ஸ்வீட்டா, சுகரியா இருக்குன்னு நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்துட்டு அத பார்க்கும்போது ரொம்ப கிரேவிங்கா தான் இருக்கும். பட் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து குழந்தைக்கு இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம எப்படி பழக்கப்படுத்துறோமோ அதுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிடுவாங்க. நடுவுல வந்துட்டு நீ இதை தான் சாப்பிடணும், இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது கண்டிப்பா அதை அவங்களால ஏத்துக்க முடியாது. அதனால நம்ம சின்னதுல இருந்தே அவங்கள வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடா, அதாவது போர்ஷன் கண்ட்ரோலோட எடுத்துக்கலாம். பட் அந்த போர்ஷன் கண்ட்ரோலோட நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுக்கு பழக்கப்படுத்துவாங்க. ஸோ அப்படி நம்ம என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஆப்பிள் எடுத்துக்கலாம், கொய்யா எடுத்துக்கலாம், நல்ல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், புளிப்பான பழங்கள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, நெல்லிக்காய், ட்ரைடு ஆப்ரிகாட்ஸ் எடுத்துக்கலாம், கிவி எடுத்துக்கலாம், பெர்ரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி எடுத்துக்கலாம், வாட்டர்மெலன்ஸ் எடுத்துக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், கடன் பண்ணி கொஞ்சம் மினிமலா எடுத்துக்கலாம். அதாவது தவிர்க்க முடியாத இடத்துல சாப்பிடணும்னு ரொம்ப தோன்ற இடத்துல வேணா ஒரு 1 or 2 பீசஸ் எடுத்துக்கலாமே தவிர, பேசிக்கா வந்துட்டு மாம்பழம் கண்டிப்பா அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் பலாப்பழம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வாழைப்பழம் கண்டிப்பா அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டா தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாமே தவிர, நம்ம அதான் பழக்கப்படுத்துறதுல தான் இருக்கு குழந்தைங்கள. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா அவங்களுக்கும் அது புரிஞ்சுக்குவாங்க, நம்ம பாடிக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்கள வந்துட்டு ப்ராப்பரா டயட் கொடுத்து ஃபாலோ பண்ண வச்சுக்கணும்.